காட்டுங்க. ஓகே, பின்னாடி டிக்கியை ஓபன் பண்ணுங்க சார். ஒன்றும் இல்லை. அடடா, என்னப்பா இங்க வந்து நிப்பாட்டிட்டீங்க? இப்படி போனா நாம எக்ஸிபிஷனுக்கு லேட்டா தானப்பா போக முடியும். நம்மளோட எக்கோ சவுண்ட் கேஜெட் மட்டும் இந்த எக்ஸிபிஷன்ல வைக்கலனா அடுத்த எக்ஸிபிஷன் வர்றதுக்கு 6 மாசம் ஆயிடுமே. அது வரைக்கும் என்னால கண்டிப்பா வெயிட் பண்ணவே முடியாது. என்னோட கேஜெட் எப்பேற்பட்ட சவுண்டா இருந்தாலும் ரொம்ப லவுடா எக்கோவா கொடுத்துக்கிட்டே இருக்கும். போ போ, சீக்கிரம் போலீஸ் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேளு. நாம அர்ஜென்ட்டா போகணும்னு சொல்லு போ. போலீஸ் கான்ஸ்டபிள், எங்க சயின்டிஸ்ட் சார் உடனே எக்ஸிபிஷனுக்கு போய் ஆகணும். உடனே ரூட்டை கிளியர் பண்ண. நாங்க அங்க போக வேண்டியது ரொம்ப அவசியம். என்னையா பண்ற நீ? போலீஸ்கார மேலேயே கை வைக்கிறியா? உன்னை விட மாட்டேன். இன்னைக்கு உன்னை முட்டிக்கு முட்டி தட்டல. என் ஏரியாக்குள்ள வந்து சட்டத்தை நீ கையில எடுக்கிற. இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க கூட அடுத்தவங்க மேல கைய வைக்க யோசிப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல லட்டு சிங் வந்து நிப்பான்னு அவங்களுக்கு தெரியும். அப்படியாப்பட்ட இந்த லட்டு சிங் ஆள் மேலேயே நீ கைய வைக்கிறியா? சட்டத்தை நீ கையில தூக்க கூடாது, வீசவும் கூடாது. சைடு வாங்கிடுச்சே. நீ ஏன் சைடுல நிக்கிற? சைடு வாங்காம நேர்ல மோதிரா பார்க்கலாம். நல்லா பாருங்க, உங்க கழுத்தை தான் சைடு வாங்கிருக்க சார். இப்ப நீங்க நேரா பார்க்கலாம் சார். போங்க. இங்க வாங்க சார், நான் சரி பண்ணி விடட்டுமா? சிவா, அங்கிள், லட்டு சிங் சார விட்டுருங்க. ஏ சின்ன பையா, நீ போ இங்க இருந்து. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இந்த பையனை உடனே பிடிச்சு காருக்குள்ள போடுங்க. நாம எக்ஸிபிஷனுக்கு போய் ஆகணும், நேரம் ஆயிடுச்சு. போவோமா ஜெயிலுக்கு? வா, அங்க வந்து உன் வித்தையை காட்டு, நான் பாக்குறேன். நான் எக்ஸிபிஷனுக்கு போய் ஆகணும், நேரம் இல்ல. நான் ஒரு சயின்டிஸ்ட். அப்படியா? ஒரு சயின்டிஸ்டா இருந்துகிட்டு ரோட்ல இறங்கி கலாட்டா பண்றியா? நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன், நான் நம்பவே மாட்டேன். போறச்சா ஜெயிலுக்குள்ள சுத்தி 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 வா. ஐயா, ஏய் நேரா நில்லு. ஏய் நேரா நில்லுயா. ஒரு ஆபீசர் முன்னாடி ஏன் இப்படி சைடு வாங்கி நிக்கிற? ஐயோ ஐயோ ஐயோ, கான்ஸ்டபிளே, என் கழுத்தை சரி பண்ண சொன்னா ஆளையே சரிச்சிடுவ போல இருக்கேயா. நீங்க என்ன பண்ணாலும் சரி, நான் உங்களை விடவே மாட்டேன். இந்த போலீஸால உங்க மான கப்பல் ஏறிடுச்சு. உங்களால எக்ஸிபிஷனுக்கு போகவும் முடியாது. இங்க இருக்கிற ஊர் மக்கள் யாரும் உங்களை மதிக்கவே இல்ல. இவ்வளவு பெரிய சயின்டிஸ்டுக்கு இப்படிதான் மரியாதை கொடுப்பாங்களா? இதுக்கு நீங்க பழிக்கு பழி வாங்கி ஆகணும் சார். ஏதாவது பண்ணுங்க சார். ஆமா ஆமா, நீ சொன்னதும் சரிதான். நான் இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். லட்டு சிங், என்ன முதல்ல வெளியே விடு. நான் இப்ப பொறுமையா கேக்குறேன், இல்லன்னு வை. ஏய், உன்னோட சலசலப்புக்கெல்லாம் இந்த நரி அஞ்சாதே. வாய மூடிக்கிட்டு அமைதியாகிறேன். எனக்கு கோபம் வந்து ஓங்கி அடிச்சேன்னா நீ செதறு தேங்காய் ஆயிடுவேன். என் மேலேயே கை வைப்பியா நீ? என் மேலேயே வா. இப்ப நான் யாருன்னு காட்டுறேன் இரு. நீ யாரதான் போன் பண்ணி இங்க வர சொன்னாலும் நான் பயப்பட மாட்டேன்.
அடடே, ஒரே போன்ல 4 பேர் பாட்டு கேக்குறீங்களா? நீ கேட்க போற பாரு. யோ, என்னய்யா என்ன பாட்டு வரல? இப்ப சொல்லு, என்ன இப்ப வெளியே விட போறியா இல்ல என் டேலண்ட்டை இன்னும் கொஞ்சம் காட்டணுமா? யோ, நீ வாய் அசைக்கிறது மட்டும்தான் தெரியுது, சத்தம் எதுவும் கேட்கல. இருந்தாலும் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு மட்டும் புரியுதுயா. போனா போதும்னு மன்னிச்சு விட்டுறேன். ஆனா ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, மறுபடியும் ஏதாவது தப்பு பண்ணீங்க அந்த இடத்துல நான் நிப்பேன். இங்க கான்ஸ்டபிள், நேரா சிவா கிட்ட என்ன கூட்டிட்டு போ. நீங்க சொல்றது என் காதுல ஒண்ணு கேட்கலாம் சார். ஆனா சூழ்நிலைய பார்த்தா நீங்க சிவாவை கூப்பிட சொல்றீங்கன்னு தெரியுது. தெரியலையே, எல்லாரும் ஓடுங்க, நிக்காதீங்க, எல்லாரும் ஓடுங்க. யாருன்னு தெரியல. இவ்வளவு கேவலமா இவரு பாடுறாருன்னா இந்த கரீர் குரல மட்டும் நாம எப்படியாவது எக்கோ பண்ணோம்னா யோசிச்சு பாருங்க. ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் அலறி அடிச்சுட்டு ஓடுவாங்க. நல்ல ஐடியா தான். முதல்ல போய் அவர் வாயை மூடணும். வாயை மூடுங்க, காது வலி பின்னி எடுக்குது. பாட்டி தான் தாத்தாவோட வாயை மூடிட்டு இருக்காங்களே, அப்போ சவுண்ட் எங்க இருந்து வருது? ஓஹோ, இவங்க மேலதானா? இவங்க ஜெயில இருக்கணும், இங்க எப்படி வந்தாங்க? ஆமா, இவங்க கையில வச்சிருக்கிற கேஜெட் என்ன? நிறுத்துங்க, நிறுத்துங்கன்னு சொல்றல. என்ன பண்றீங்க? உங்க எக்கோ சவுண்ட் எல்லாத்தையும் நிறுத்துங்க. அப்படியா விஷயம்? நீ இந்த இடத்துல தான் இருக்கியா தம்பி? உன்னாலதான் என்னால எக்ஸிபிஷன்ல கலந்துக்க முடியாம போயிடுச்சு. அதுக்கான தண்டனையை நீ கண்டிப்பா அனுபவிச்சு தானே ஆகணும். பாய் பாய். இனிமே அந்த பையன் நம்ம வழியில குறுக்க வரவே மாட்டான். அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்தாச்சு. இனி இந்த ஒட்டுமொத்த ஊருக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்க வேண்டியதுதான்.